காலிஃப்ளவர் பக்கோடா தான் செய்ய போகிறோம் நம்ம. அதுக்கு காலிஃப்ளவர் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வெதன்னு வெந்நீரை ஊற்றணும். ஊற்றி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊறணும். அந்த பூச்சி கிச்சி இருந்தால் சரியாகிடும், செத்துரும். அப்புறம் கழுவி எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதும் அப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டு பூ மட்டும் அள்ளிட்டு தண்ணியை வடிகட்டிடணும். வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் உப்பு, கார்ன் பவுட்ரு 2 ஸ்பூனு, ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. கார்ன் பவுட்ரு போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு கடல மாவு கலந்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் போடணும். 1 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு லெமன் வந்து ஒரு பாதி மூடி புழிஞ்சு விடணும். தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிட்டு பஜ்ஜி மாவு பதத்தை கலந்துக்கோங்க. காலிஃப்ளவர் போட்டு அப்புறம் நாங்கள் ஊறணும். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு ஒரு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இல்லை முறுமுறுன்னு இருக்கும். சிக்கன் 65 மாரி நல்லாயிருக்கும். அதில் நம்ம வந்து கார்ன் பவுட்ரு அரிசி மாவு போட்டுருக்கிறதால நல்லா முறுமுறுன்னு இருக்கும்.